ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஐ ஆம் காட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜ் டாப்பரா இருக்காரு, சூப்பரா படிக்கிறவர். அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் இருக்கு. ரெண்டு பேரும் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு மாஸ்க் மேன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு நம்ம ஹீரோயின் மேலேயும் படுது. அதனால இவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதை தாண்டி வரதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க கேரக்டரும் ஓவரால் நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காமிச்சிருக்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓவரால் ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க காட்டுற அந்த சைக்கோ கில்லிங் போர்ஷன்ஸும் ஓவரால் நீட்டாவே இருந்தது. படத்துல இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்ன படத்துல ரொமான்டிக் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ஓவரா போன மாதிரி இருந்தது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. படத்துல வச்சிருக்க விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பல போர்ஷன்ஸ் லேக் அடிக்க தான் செஞ்சுது. இவங்க ஸ்டோரிக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா படம் வேற லெவல்ல இருந்து. இப்பயுமே இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல பாத்தீங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க. ஒரு 1051 பேர் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.